சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க வர சீரியல் ஒன்று இப்போ இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு. எந்த சீரியல் முடிய போகுது, அந்த சீரியலுக்கு பதிலாக எந்த ஒரு புது சீரியலை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் தொலைக்காட்சியில் நிறைய சீரியல்ஸ் ரொம்பவே விறுவிறுப்பான கதைகளத்தோட ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறுதிக்கட்டமாக ஒரு சீரியலை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. எந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் 2:30 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்க நம்ம லக்ஷ்மி சீரியல் தான் முடிய போகுது அப்படிங்கிற போல ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறைய அப்டேட்டுகள் வந்திருந்தது. ஏற்கனவே லக்ஷ்மி சீரியல் முடிஞ்சிரும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கூட இந்த வாட்டியும் லக்ஷ்மி சீரியல் சீக்கிரமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வாட்டி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி சீரியல்ல ஹீரோவா யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆரியன் அவர்கள் தான் நடிக்கிறாரு. இவங்க கேரக்டர்ல ஏற்கனவே சஞ்சய் வெங்கட் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இப்ப எஸ் ஆரியன் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு செல்வ முருகன் அப்படிங்கிற கேரக்டர்ல. இதை தொடர்ந்து இவர் ஏற்கனவே சன் தொலைக்காட்சியில மகாராசி அப்படிங்கிற சீரியல் மூலமா தான் அறிமுகமாகி தான் இந்த சீரியல்லுமே ஹீரோவா நடிக்க வாய்ப்பு பெற்றிருக்காரு. இவருக்கு ஜோடியா தான் மகாலட்சுமி அப்படிங்கிற கேரக்டர்ல மகா அப்படிங்கிற கேரக்டர்ல ஸ்ருதி ராஜ் அவர்கள் நடிக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில ஆபீஸ், சன் தொலைக்காட்சியில தென்றல், தாலாட்டு, அழகுன்னு ரொம்ப ஃபேமஸான சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கேரக்டருக்கு நிறைய ரசிகர்களே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான சீரியல்ஸை ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி சீரியல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18, 2024 அப்போ தான் ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 300 எபிசோட்ஸ் மட்டும்தான் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட சீக்கிரமே லக்ஷ்மி சீரியலை முடிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதைகளம் இல்லை அப்படிங்கிறது உண்மையும் கூட. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கிற மாமியார் மருமகள் சண்டை இந்த மாதிரியான ஒரு கதைகளத்தை கொண்டு அமைச்சிருக்கனால எல்லாருக்குமே போர் அடிச்சிட்டே அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கமெண்ட்ஸும் சீக்கிரமா முடிங்க, இது ஒரு வேஸ்ட் சீரியல் அப்படிங்கிற போல நிறைய பேர் பேடான கமெண்ட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமா கிளைமேக்ஸ் சீன்ல எதை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலா கதிரோட கல்யாணத்தை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட கல்யாணம் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா சீரியலை முடிச்சுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சன் தொலைக்காட்சி எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியலை முடிச்சோடனே இதே டைம் ஸ்லாட்ல 2:30 மணிக்கு ஒரு சூப்பரான சீரியலை ஒளிபரப்பு பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. எந்த சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம மெத்தலபெட்டி சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.